ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், வாட் எ பெர்ஃபார்மர், வாட் அ பெர்ஃபெக்ட் எண்டிங் அப்படின்ற ஃபீலை வந்து கொடுத்துருக்கு. விஜய் டிவியில் எவ்வளோ நாளாக போயிட்டு இருந்த நீ நான் காதல் சீரியல் 10 o'clock லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6 o'clock ஸ்லாட்ல மூவ் பண்ணி ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயாவது முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சீரியல்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீ நான் காதல் சீரியல் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்க, தயவு செஞ்சு முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் கேட்டதுல இருந்தே ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து வச்சாங்க. ப்ளீஸ் டோன்ட் என்என்கே வேற ஸ்லாட்ஸ் கூட கொடுங்க, ஈவன் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல 1 o'clock ஃப்ரீயா இருக்கு இல்லையா, அதை கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் சேனல் டிசைட் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. 384 எபிசோடோட சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு எண்ட் ஆகிருக்கு. இதுல நியூ ஃபேஸா தான் வந்தாங்க நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஏன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற லாங்குவேஜ்ல சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல வந்து நம்ம எல்லார் மனசுலயுமே இடம் பிடிச்சாங்க. ஒரு மாதிரி உருன்னு இருக்க கேரக்டரா தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி அவரோட ஃபுல் லவ் வந்து ஹீரோயினுக்கு கொடுத்தாங்க. அதாவது நம்ம அபியை பத்தி சொல்றோம்னா அவங்களுமே இதுக்கு முன்னாடி எந்த சீரியல்ஸுமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ நான் காதல் தான். பட் அவ்வளோ கியூட்டான ஒரு ஆக்டிங். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக்கி பாயாவும் இவங்க வந்து வண்டாவும் அவ்வளோ கியூட்டா எல்லார் மனசுலயுமே வந்து ஒரு ஃபேவரட் பேரா வந்து இடம் பிடிச்சாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி பேரும் கூட. அவங்கள தொடர்ந்து நம்ம டைரக்டர் சாரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீரியலை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் டைரக்ட் பண்ண சீரியல்னா அது இந்த சீரியல் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈரமான ரோஜாவே சீரியல் பண்ணாங்க. பட் அது பாதி வந்து தாய் செல்வம் சார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. பட் இந்த சீரியல் நீ நான் காதல் தான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து நம்ம ரைட்டர் காவ்யா மேம் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீரியல்ஸ்ல ஒருத்தவங்க ஒரு கேரக்டரை வந்து குளோரிஃபை பண்றதுக்காக சில கேரக்டரை வந்து கொஞ்சம் டம்மியா காட்டுற மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் இந்த சீரியல்ல எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு சொல்லிட்டு எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தவங்க ரோலுமே ரொம்பவே தனித்துவமா நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் காவ்யா மேம்க்கு. அண்ட் அவங்க இன்னும் நிறைய சீரியல்ஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விஷயம் கூட. அவங்கள தொடர்ந்து அனு அண்ட் ஆகாஷ் அவங்க 2 பேரும் கூட பாத்தீங்கன்னா எப்படி ஹீரோ ஹீரோயினுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அவங்களுமே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எல்லாரையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் இவங்க ஆக்டிங்னா அது கண்டிப்பா முரளி கிருஷ்ணாவா ஆக்ட் பண்ண ஆக்டர் நவீன் தான். வேற லெவல்ல பின்னி எடுத்துட்டாரு. ஆக்சுவலா இவர் வந்து ஃபர்ஸ்ட் கலக்க போவது யாருல தான் வந்தாங்க. அப்பெல்லாம் அவர் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. அதுக்கப்புறம் பாவம் கணேசன் சீரியல் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ணாங்க. ரொம்பவே வந்து ஒரு இன்னசென்டான கேரக்டர் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ நிஜமாவே இனிமே ஹீரோவா தான் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவர் எவ்வளவு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லி. பிகாஸ் நிறைய மூவிஸ்ல அப்துல் கலாம் சார் மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாம் வந்து இவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும், அவங்களே பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டும் கூட. பட் ஃபர்ஸ்ட் டைமா வில்லனா பண்ணாங்க. சிலர் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க ஹீரோவா பண்ணிட்டு வில்லனா பண்றதுக்கு. பட் நவீன் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்லயே சொல்லியிருந்தாங்க, தாய் செல்வம் சாருக்காக தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்க உயிரோட இருக்கும் போதே வந்துட்டு பொன்னி சீரியலுக்கு கேட்டிருந்தாங்க, அப்ப பண்ண முடியல. பட் இது வந்து அவருடைய ப்ரொடக்ஷன் தான் இல்லையா, சோ தாய் கிரியேஷன் சொன்னதுமே இமிடியேட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த வில்லன்னா இவர் தான் வில்லன் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் அவர் வந்து இறந்து போவாருன்னு நான் எதிர்பார்க்கல இந்த ஃபைனல் எபிசோட்ல. பட் அவர் இறந்து போற சீன் அப்ப காலில் வந்து அவர் கும்பிடுற மாதிரி, ஐ மீன் அவங்க ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி அந்த விரல் வந்து அவர் காலில் பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவும் பக்காவா கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு மாதிரி சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படியே ரஷ் பண்ணி எண்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங் வந்து நீ நான் காதல் சீரியலுக்கு கொடுத்திருக்காங்க. ஹோல் டீமுக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா சூன் இந்த டீம் வந்து கம்பேக் கொடுப்பாங்களா, சூன் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே விஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னால 2 கேரக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த வில்லன் வில்லி அப்படின்னு வரும்போது மறக்க முடியாத கேரக்டர்னா எனக்கு வந்து தெய்வ மகள்ல அந்த அன்னியார் கேரக்டர் இப்ப வரைக்கும் நம்ம மனசுல அப்படியே நீங்காம இடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜிஎஸ்ஆ ஃபர்ஸ்ட் பண்ண மாரிமுத்து சார், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப அவருக்கு அப்புறம் வந்து வில்லனா நவீன் அவர்கள் முரளி கிருஷ்ணனா பண்ண கேரக்டர் மறக்கவே முடியாது. சீரியஸ்லி இயர்லியர் பிரைம் டைமா இருந்தாலும் அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லா சைட்ல இருந்துமே கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் நீ நான் காதல் சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.